வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஜெயலலிதாவின் நிழலில் இருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தலைப்பில் இன்று ஆங்கில நாளிதழ் ஹிந்துல ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. நண்பர் கோலப்பன் பெயர்ல அந்த கட்டுரை வந்திருக்குது. ஜெயலலிதா நிழலில் இருந்து தலைவர்கள் விடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ ஒரு லீடர் மறைந்து போனதுக்கு பிறகு இப்போ இது ஒரு இடைவெளி, இது ஒரு இந்த காலத்தில் இப்போ அது ஒரு சில தலைவர்கள் வாக்கியம் இருக்குன்றாங்க, சில தலைவர்கள் வாக்கியம் ஏற்படலைன்றாங்க. அது ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன், இந்த பீரியடில் ஒரு டைரக்ஷன், அதாவது இப்போ ஒரு யார் தலைவராக போகிறாங்க, அந்த 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 ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான கருத்துகள் பல சொல்கிறதுங்கிறது அது ஒன்றும் எனக்கு ஒரு தமிழ்நாட்டிலே புதுசுன்னு தோணலை எனக்கு. பட் ஆனால் எது முக்கியம்னா உட்கட்சி ஜனநாயகம். அது நம்ம இது ஒரு இதுவாக இருக்கா, எல்லா டயத்துலையும் இருக்கா, இதுதான் முக்கியமே தவிர இந்த கருத்துக்கள் சொல்கிறாங்க இது ஓகே ரைட். அது இது அதுவும் என்ன மாதிரி கருத்து சொல்கிறாங்க, அவங்க இப்போ அவங்க திருமதி சசிகலா பதவிக்கு வரணும், ஆட்சியை எடுத்துக்கணும், இல்லாட்டா கட்சி பதவி, அந்த கருத்து தானே சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் வேறு விதமான கருத்துக்களுக்கு வருகிறதா, இல்லாட்டா வேறு தலைவர்களை பற்றி சொல்கிறாங்களா, வேறு தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்க, இது அது மாதிரி ஒன்றும் இல்லை. இது இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க, அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒரே கருத்தை சொல்றாங்க. இன்றைக்கு நாளிதழில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் துணை ராணுவத்தோடு வருமான வரி சோதனையை தலைமைச் செயலர் அலுவலகத்தில் செய்தது தவறு அப்படின்னு அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டனம் அப்படிங்கிற பெயர்லேயே நாளிதழ்கள் செய்தி வெளியிடும் அளவுக்கு அவர் ஒரு கண்டன செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அது வளமைக்கு மாறான ஒரு அறிக்கையாக அதை பார்க்க. அது ஒரு தன்னிச்சையா அவர் செயல், அதாவது அந்த கட்சி தலைவர்கள், அவருடைய இப்போ மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் 96-98 பொழுது அவர் அந்த மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் இருந்திருக்காரு. அந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங்கை பற்றி ஓரளவுக்கு அவருக்கு ஐடியா உண்டு, ஏன்னா சீசன்டு பொலிட்டீஷியன். ஸோ அதனால் அவரை நீங்கள் சொல்லுங்கன்னு அவர் சொல்லப்பட்டிருக்கலாம். அவருக்கு அந்த சில ஐடியாஸ் இருக்கிறதுனால, சில ஒப்பீனியன் இருக்கிறதுனால அவர் சொல்லப்பட்டிருக்கலாம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா 91-96 கூட மந்திரிகள் பேரில் தான் நிறைய அறிக்கைகள் வரும். இவங்க ஜெயலலிதா பேர்லேயும் ஜெயலலிதாவும் அறிக்கைகள் விடுவாங்க, மந்திரிகள் பேரில் அடிக்கடி அறிக்கைகள் வரும். அதுக்கு 92-96 போக வேண்டியது இல்லை. 2011-2016 கூட கமலஹாசனுக்கு எதிராக அன்றைய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேரில் அறிக்கைகளை கூட நீங்கள் சொல்லலாம். அதான் சொல்கிறேன். ரொம்ப அதனால் எதுக்கு சொல்ல வர, இந்த அவர் கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஆல் ரைட், ஓகே. அது பட் அது எனக்கு அதில் வேறு என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்கங்கிறது, அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட கருத்து சொல்கிறாங்க, அது அந்த கட்சியினுடைய பெரும்பான்மையானவங்களுடைய கருத்தாக கூட இருக்கலாம். நம்ம அது ஒன்றும் இது இல்லை. பட்டு எது முக்கியம்னா உட்கட்சி ஜனநாயகம். அது அந்த கட்சியில் மட்டும் எல்லா கட்சிகளிலும் இருக்கா, அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப விஷயம். ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு புதிய அரசியல் பண்பாடு தமிழ்நாட்டில் வந்துருச்சு அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறாங்க சிலர். அந்த மாதிரி ஏதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஒரு தனி மனிதர் ஆளுமைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்று சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு அந்த செய்தியினுடைய சாரம் சொல்லுது. அப்படி ஏதேனும் ஒரு போக்கு நீங்க பாக்குறீங்களா? அதாவது இந்த செய்திக்கான தலைப்பு நீங்களும் தமிழ்ல சொன்னீங்க, ஜெயலலிதாவினுடைய நிழலிலிருந்து விடுபடுகிறார்கள். ஜெயலலிதா என்கின்ற அந்த ஆளுமையுடைய நிழலிலிருந்து விடுபடுகிறார்களா, அந்த ஆளுமையின் வெப்பத்திலிருந்து நிழலுக்கு வருகிறார்களா என்று கூட நம்ம இதை வேற மாதிரி போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல சில காட்டங்களில் அமைச்சர்கள் அவருடைய பெயர்களை அறிக்கைகள் வந்தன நான் சொன்னேன். நீங்களும் 2011 வரைக்கும் கூட பார்க்க முடியும் அதான் சொன்னீங்க. ஓபிஎஸ் மூலமாக கமலஹாசனுக்கு பதிலளித்து ஒரு அறிக்கை வந்ததென்றால் அவர் சுயேட்சையாக வெளியிட்டாரா அல்லது அவர் மூலமாக அது வெளியிடப்பட்டதான்னு கூட நம்ம பேச முடியும்ல. எனவே நம்ம அதை மட்டும் வைத்து முடிவு செய்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு சில மாற்றங்கள், இதுவரைக்கும் கடந்த பல ஆண்டுகளாக நாம் பார்க்க முடியாத சில மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கின்றன. இதை வச்சுமே ஒரு முழு முடியாக வந்துட முடியாது என்றாலும் கூட அதில் சில அறிகுறிகள் நம்பிக்கை அளிப்பதாக அல்லது வரவேற்க வேண்டியதாக, இது வளர வேண்டும்,
மேலும் மேலும் இது அப்படியே அடுத்தடுத்த கடத்துக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்க வைப்பதாக இருக்கிறது. உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அவர்களை அவருடைய உடல்நலம் விசாரிப்பதற்காக திமுகவுடைய அமைச்சர்கள் 2 பேர் மருத்துவமனை மன்னிக்க வேண்டும், அதிமுகவுடைய அமைச்சர்கள் 2 பேர் வந்து விட்டு சென்றார்கள். அது இவர்களும் அதுக்கு நன்றி தெரிவித்தார்கள் தான் பார்க்கிறோம். அது மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு திமுக தலைவர்கள் சென்று வந்தாலும் பார்த்துருக்கிறோம். இந்த மாற்றங்கள் இப்படி படிப்படியான இப்போ இதே ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கேரளத்திலிருந்து முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் ஆளுநரும் ஒரே ஃப்ளைட்டில் வந்து ஒரே நேரத்தில் வந்து அஞ்சலி செலுத்திவிடுவோம். அந்த பண்பாடையும் மக்கள் பார்க்கத்தானே செய்கிறாங்க. எனவே இப்போ இப்படி ஒரு சிறு மாற்றம் இதுவரைக்கும் கடந்த காலத்தில் இல்லை. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், அவங்க காலமாகறாங்கன்னா இரங்கல் அறிக்கை கூட அங்கேருந்து வராதுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இரங்கல் அறிக்கை கூட வராது. அப்படிப்பட்ட நிலைமையில உடல்நலம் விசாரிப்பதற்கே வந்தார்கள் என்றால் அது ஒரு சிறு மாற்றம் தான். இந்த பண்பாடு என்பது மேலும் மேலும் வலுப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இது மட்டுமே போதுமா? நான் சொன்ன இந்த வெப்பத்திலிருந்து விடுபட்டது என்று, அந்த வெப்பம் என்பதைத்தான் நான் இவர் சொன்னதே வேற மாதிரியாக சொல்கிறேன். அந்த உட்கட்சி ஜனநாயகம் என்று சொன்னார் அல்லவா, இது அப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் என்பதை விட இந்த சிறு மாற்றங்கள் என்பவை இவர் எந்த நோக்கத்திற்காக வெளிப்படுத்துகிறார்கள். ஒன்று, இந்த பேட்டி இந்த செய்தியிலே பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஞானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்போ ஒரு தேவையே ஏற்பட்டிருக்கிறது என்று. ஏன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் அம்மா என்று அவர்கள் மீது சொல்லிவிட்டு அல்லது அவர்களை சார்ந்திருந்து விட்டுட்டு நலிவு கொள்ள முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை, மக்களிடம் செல்வாக்குள்ள, கட்சிக்குள்ள செல்வாக்குள்ள இன்னொரு ஆளுமையை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன முடிவெடுக்க போறார் என்பது நமக்கு தெரியாது என்றாலும் கூட, ஆனால் மக்களிடம் செல்வாக்குள்ள மிகப்பெரிய ஆளுமை இல்லை என்கிற போது அந்த மக்களுடைய செல்வாக்கை அவரவர் பகுதிகளாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு இவர்கள் இப்படி சொந்தமாக கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கு. தங்களுடைய சில இருத்தலை காட்டிக்கொள்ள வேண்டிய தேவையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் கூட ஏன் இவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்ற கேள்வி சேர்த்தே வைக்கலாம். அடிப்படையில் அந்த உட்கட்சி ஜனநாயகம் என்பதை நான் வேறு முறையாக பார்க்கிறேன். ஒரு கூட்டு தலைமை, ஒரு கூட்டு விவாதம் என்பது இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு தனிமனித செல்வாக்கை மட்டுமே நம்பி அதை மட்டுமே சார்ந்திருந்த கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட திடீர் நிலைமைகள் வருகிற போது ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுவதும், அப்போ இடைக்கால ஏற்பாடாக இப்படி சில ஏதோ மாற்றங்கள் வருவதுங்கிறது தவிர்க்க முடியாது. இந்த கருத்தை நீங்க சொன்னதுனால அடுத்த கேள்வி ஒன்றை முன்வைக்கிறதுக்கு வருது. இதே கருத்தை அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கூட்டு தலைமை எடுத்த முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய அமைப்பே கட்சி அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சு செயல்பட்ட சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி கூட அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர் மறைவுக்கு பிறகும் மறைந்த தலைவர் மேலேயே அவ்வளவு மோசமான செயல்கள், மோசமான விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை அனைத்தும் மறைந்த தலைவர் மேல ஆட்ரிபியூட் பண்றது, புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவரை ஆரம்பத்தில் புனிதராகவே காட்டுவது அப்படிங்கிற ஒரு போக்கு இருப்பதாக பல செய்திகள்ல பல அந்த ரீஜிமை பத்தி அதுக்கப்புறம் எழுதியவர்கள் எழுதுனதை படிக்கும்போது ஒரு உணர்வு வருது. அதே போலத்தான் இப்பவும் ஒரு மோசமான ஒரு அரசியல் பண்பாடுக்கு எதெல்லாம் காரணங்கள்னு இங்க தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களோ அதையெல்லாம் ஜெயலலிதாவை மேல போட்டுட்டு இப்போது புதிய பண்பாட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்ற ஒரு போக்கு இருக்கா? அதாவது 2 விஷயத்துக்கும் நீங்க விளக்கம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு கேள்வின்னு கேட்டிருக்கிறீங்க, கண்டிப்பா நான் சொல்லி ஆக வேண்டும். இப்போ சோவியத் யூனியனிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய, அந்த சோவியத் அனுபவத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆக்கப்பூர்வமான, எல்லா நாடுகளுக்கும் பயன்படக்கூடிய, எல்லா சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய நற்கூறுகள் பல இருக்கின்றன. அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ள தேவையில்லாத தவிர்க்க வேண்டிய கூறுகளும் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று தான் இப்போ நீங்கள் சொன்ன அப்படிப்பட்ட போக்குகள். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்கிற முறையில் உலகத்தில் முதல் முறையாக உருவாகிய ஒரு சோசியலிச நாடு என்ற அமைப்பில் ஒரு முழுமையான கட்டமைப்பில் வருவதற்கான அந்த போராட்டத்தில் இருக்கிற போதே அது சீர்குலைந்து விட்டது. நம்மளாம் அதை பார்க்குறோம். எனவே எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்படிப்பட்ட அதில் எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது தான். அந்த கூட்டு முடிவை செயல்படுத்துவதில் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது. என்ன சொல்ல போனால், அந்த சோவியத் யூனியனில் ஏற்பட்ட அந்த சரிவின் போது நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அப்பொழுது அறிக்கையை வெளியிட்டதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது. என்னவென்றால், ஒரு கூட்டு தலைமை என்பது படிப்படியாக எப்படி மாறிவிட்டது என்றால், அந்த ஒரு கமிட்டியினுடைய முடிவாக, அந்த கமிட்டியின் முடிவு என்பது செயலாளரின் முடிவாக என்றெல்லாம் மாறிவிட்டது.
இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த கூட்டு தலைமையை அவர்கள் வலுவாக கட்டியிருக்க வேண்டும் என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விமர்சித்திருக்கிறது. எனவே அது நான் சொன்னது போல எடுத்துக்கொள்ள தேவையில்லாத தவிர்க்கப்பட வேண்டிய முன் உதாரணம் அவையெல்லாம் இங்கே வருகிற போது. ஏன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் மீதே இதெல்லாம் ஆட்ரிபியூட் பண்ணுவது என்பது இப்போ தான் தொடங்கியிருக்கா? நம்மளாம் ஊடகத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் முழு ஆளுமையோடு இருக்கிற போதே அவதூறு வழக்குகள் பாயும் என்கிற அச்சுறுத்தல் இருக்க போது கூட ஊடகங்கள் அதையெல்லாம் சுட்டி காட்டியது இல்லையா? ஆனால் திரும்ப திரும்ப இது குறித்து ஏன் அமைச்சர்கள் வாய் திறப்பதில்லை? ஒவ்வொரு முறையும் ஏன் முதலமைச்சரின் உத்தரவுக்காகவே காத்திருக்கிறார்கள் என்று நாம் எல்லாம் எழுதுனது இல்லையா, பேசினது இல்லையா? எனவே ஏதோ திடீரென்று அவருடைய மறைவுக்கு பிறகுதான் இதையெல்லாம் நான் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இதையெல்லாம் நாம் சொல்கிறோம் என்று யாரும் ஊடகங்கள் சொல்லுதுன்னு நான் சொல்லல. இல்ல அதான் நான் சொல்கிறேன். ஊடகங்களே ஒரு பகுதியினர் அந்த மாதிரி ஒரு பணிக்கு துணையாக இருக்கிறார்கள். இந்த கட்டுரை அந்த துணை செய்யக்கூடிய ஒரு போக்கை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு இப்படி பார்க்கலாம், துணை செய்கிற போக்கு என்பதை விட ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்போ தமிழக அரசியல் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான மாற்றங்கள் வந்தால் நல்லதுதான் என்ற எதிர்பார்ப்பு அப்படி சில அறிகுறிகள் வருகிற போது அதை விசிறி விடலாமே என்று கூட அவங்க நினைக்கலாம். அல்லது என்ன நடக்கிறது என்பதை கவனத்துக்கு கொண்டு வரலாம். ஆனால் இது அடுத்தடுத்த கட்ட விவாதங்களுக்கு போகட்டும் என்ற எதிர்பார்ப்பும் கூட அதில் இருக்கலாம். எனவே இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஒரு செய்தியை மட்டும் வைத்துமே ஒரு ஒட்டுமொத்த முடிவுக்கு வர முடியாது. இவர்கள் கடந்த காலத்தில் மௌனமாக இருந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல கூட கேட்டேன். ஏன்னா அதுதான் முக்கியமானது. அதுதான் முக்கியம். அந்த அடங்கி இருந்ததற்கான காரணம் வெறும் தலைமை, அவருடைய ஆளுமை தகுதி அல்லது வயது இது போன்ற அந்த அவற்றின் மீதான மரியாதை மட்டும்தான் காரணமா, அல்லது இவர்களுடைய சொந்த சுயநலன் காரணமா? அதிகாரம், பணம் என்று என்னென்னவோ இருக்கிறது இல்லை. ஆனால் அதற்காகத்தான் அதற்கான வாசல்கள் திறந்து விட்டதற்கு காரணமாக இருந்தவர். எனவே அவரை பணிந்திருப்போம். அவர் பணியை தவறினால் அவையெல்லாம் பறிபோய்விடும் என்கிற நிலைமையிலே பணிந்தார்களா, அல்லது ஒரு வெறும் மரியாதைக்காக பணிந்தார்களா என்ற கேள்விகள் இன்னைக்கு அவர்கள் மறைந்தவுடன், ஜெயலலிதா அவர்கள் மறைந்தவுடன் சமூக ஊடகங்களில் வந்த கேலி சித்திரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் அமைச்சர்களுக்கு முதுகு வலி ஏற்படாது என்கிற அளவிற்கு சித்தரிக்கப்பட்டதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நிலைமை உருவாகிற அளவிற்கு இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் சொன்னது போல் அந்த வெப்பத்திலிருந்து விடுபட்டு நிழலுக்கு வந்திருக்கிற இந்த சூழலில் அவர்களுக்கு தங்களுடைய சொந்த தகுதியை காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் இது இன்னொரு தனிப்பட்ட தலைமையை ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்பதாகத்தான் இப்போ போய்கிட்டு இருக்கிற திசையை காட்டுகிறது. இப்பொழுதும் கூட அவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டு தலைமை, கூட்டு விவாதம் என்பதற்கான முயற்சி அந்த கட்சியில் நடக்கிறதா என்பது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு செய்திகளில் அந்த அறிகுறிகள் எதுவும் தெரியலன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, கூட்டு தலைமை கூட்டு தலைமைனா என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் இப்போ தலைவர் ஒருத்தராக தான் இருக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியது அரசியல் கட்சிகளை. அதாவது இப்போ சோவியத் யூனியன் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜனநாயக நாடாக, ஒரு ஜனநாயக அமைப்பாக, அதாவது ஒரு தேர்தல் நடைபெற்று பல கட்சி ஜனநாயக அப்படிலாம் அமைப்புலாம் இல்லை. ஸோ அதனால ஒரு ரெஃபரன்ஸுக்காக ரைட் இல்லை, நான் என்ன சொல்லுவேன், தலைமைனா நான் கூட்டு தலைமைங்கிறத நான் புரிஞ்சுக்கொள்றேன் சொல்றேன். உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு எடுத்த முடிவை அல்லது பொதுக்குழு எடுத்த முடிவை செயல்படுத்தும் பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு வருது அப்படிங்கிறது கூட்டு பொறுப்பு. சூழலுக்கு தகுந்த முடிவு எல்லாத்தையும் பொதுச் செயலாளரே எடுத்து விடுவார், அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்க எல்லாரும் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது கூட்டு தலைமையா என்னங்கிறது கேள்வி. ஆனா இப்ப நீங்க அது மாதிரி பாத்து இப்போ அந்த பண்பாட்டுல மாற்றம் வந்திருக்குதா? அந்த பண்பாட்டுல ஒரு புதிய அரசியல் பண்பாடு தமிழ்நாட்டுல இன்னையில இருந்து சொல்வதற்கு இடம் இருக்கா? அதாவது பண்பாடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதா என்பதுதான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப இது ஒரு புதிய நிகழ்வாக வேணா பார்க்கலாம். ஏன்னா பண்பாடு ஒன்று அமைவதற்கு கொஞ்சம் காலகட்டம் வேண்டி இருக்கு, அதனால அது ஒன்று. ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கட்சிகளில் என்ன தீர்மானம் போடுவாங்க, இது எல்லாத்தையும் எங்கள் தலைவரே முடிவு பண்ணுவாங்க. அதாவது அதிமுக மட்டும் இல்லை, பல கட்சிகளில் இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்டில் இப்போ காங்கிரஸோ ஒரு பிஜேபியோ அதுவும் கூட டெல்லியிலேருந்து தான் வருது. இப்போ அந்த ஒரு இப்போ இங்கேயே கூட தமிழ்நாட்டு இப்போ லோக்கல் பாடிஸ், இப்போ இந்த மேயர், அந்த முனிசிபல் சேர்மனில் இப்போ என்ன இப்போ டைரக்ட் எலெக்ஷன் இல்லாதபடி இப்போ அந்த கவுன்சிலர்ஸே தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு முறை இப்போ வந்திருக்கு. இப்போ மறுபடியும் வந்திருக்கு. திமுக 2006 கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஏடிஎம்கே 2011 மாற்றுறாங்க. அதில் என்ன ஒரு விமர்சனம்னா,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடிவை யார் இந்த சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ வெள்ளூருக்கோ யார் மேயராக இருக்கிறதோ இல்லாட்ட முனிசிபல் சேர்மனாக இருக்கிறதோ சென்னையில் அந்த கட்சி தலைவரனுடைய வீட்டில் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த நீங்கள் இந்திய ஜனநாயக சூழலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கட்சி மட்டும் இல்லை, பல கட்சிகளில் எல்லாமே வந்து ஒரு அந்த தலைவர் அந்த தனிநபர் துதிபாடு இல்லாட்டா கூட தனிநபரை வந்து ஒரு பெரிய ஒரு இவராக தவறே செய்ய முடியாத ஒரு நபராகவே பார்த்து அந்த அணுகுமுறை இருக்குதுல்ல, அது இப்போ வந்து அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால தான் இப்போ வந்து அதுதான் எனக்கு என்ன வந்து ரொம்ப மோர் டிஸ்டர்பிங். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நடந்திருக்கிற சில விஷயங்கள் அவர் சொல்கிற மாதிரி இவங்க போனது, அவங்க துக்கம் விசாரித்தது, அது பரவாயில்ல. பட் இது எவ்வளவு நாளுக்கு நீடிக்க போகிறது அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த இது வந்து ஒரு ஆரோக்கியமானதாக ஒரு நிகழ்வுகளாக இருக்கிறது. அந்த விதத்தில் நம்மளுக்கு ஒரு திருப்தி. பட் இது தொடருமா, எவ்வளோ நாளைக்கு போகும், இதெல்லாம் நம்ம அதனால இதை நான் பண்பாடுங்கிறத சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரொம்ப அதீத நம்பிக்கைக்கு எனக்கு பாராட்டு. ஆனால் வந்து வர வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாட்டு ரீதியான பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. மாறாக சிறிய சிறிய அறிகுறிகளுக்கே நம்ம பண்பாட்டு மாற்றம் ஏற்பட்டு விட்டதாக மகிழ்கிறோமோ அப்படிங்கறத தான் நான் கேட்கிறேன். மகிழ்ச்சியால் திருப்தி அடைஞ்சிக்கலாம். மகிழ்ச்சியை வந்து அடுத்த அதாவது தொடர்ச்சியா வந்ததுன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் இதே மாதிரியான டிஸ்கஷன் பண்ணும்பொழுது ஐ திங்க் அப்ப நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா அடைஞ்சிக்கலாம். அதுக்கு 2 வருஷம் போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல, தொடரணும் இல்ல, அதாவது இதோட நின்று கூடாது. இப்ப என்ன பெரிய 2016 நிற்க கூடாது, 2017 18 எல்லாம் தொடர்ச்சியா வரலாம். அதுக்கு தான் சொல்றேன். சரி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த அதிமுகவிற்குள் அடுத்த பொறுப்பு யார் தலைமை பொறுப்பு வருவது யார் என்கிற அந்த தொடங்கிச்சு பாருங்க. அந்த சர்ச்சைகள்லாம் எல்லாம் இப்போ தமிழ்நாடு முழுக்க போஸ்டர்கள் உருவாச்சு பாருங்க. அப்போது நடந்த இதே போன்ற ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நான் சொன்ன கருத்துன்னு கூறுகிறது. நிச்சயமாக வெளியே தெரிகிற தோற்றம் என்பது வேறு, உண்மையான நிலைமை என்பது வேறு. உள்ளே ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கடியைத்தான் இது காட்டியில் எல்லாருமே அமைதியாகத்தானே இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்க சசிகலா அவர்கள் தானே தலைமை இருக்க வேண்டும் கோருகிறார்கள். அதெல்லாம் ஒன்றுபட்ட குரல் தானே ஒலிக்கிறது என்று சொன்னார்கள். இல்லை, இது பொதும்பி இருக்கிற ஒரு நிலைமை. அந்த உள்ளே என்ன பொதும்பி போயிருக்கிறது என்பது இனிமேல் கொஞ்ச நாளில் தெரிய வரும். அதை இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை எதிர்த்து சில போஸ்டர் வருகின்றன, போஸ்டரில் அவங்களுடைய படம் மட்டும் கிழிக்கப்பட்ட செய்திகள்லாம் வருகின்றன. அதை ஒட்டி பிரச்சனைகள் வருவதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்கு. அப்போ சொன்னது போல் ஒரு தனி மனித தலைமையை நம்பி இருந்த ஒரு கட்சிக்குள் இப்படி ஒரு திடீரென்று ஒரு இடைவெளி ஏற்படுகிற போது அடுத்த தலைமையை யாரிடம் ஒப்படைப்பது, அவர் அதே பழைய செல்வாக்கோடு இருப்பார்களா என்கிற அந்த சந்தேகங்களோடு இருக்கிற போது ஏற்படுகின்ற ஒரு சின்ன நிலைமை. இந்த அறிகுறி என்பது கொண்டாடுவதற்கான அல்லது மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு பெரிய ஏற்பாடு அல்ல என்றாலும் கூட இந்த அறிகுறி என்பது ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகிறது. இப்படி ஒரு ஆரோக்கியமான மாற்றம் வந்தால் நல்லது தானே. தமிழ்நாட்டில் எல்லோருமாக சேர்ந்து இப்போ கூட்டுத்தலைமைங்கிற விஷயத்துக்குள்ளே நான் வந்தேனே, இது எங்கே இட்டு செல்ல வேண்டும் உண்மையிலே என்று சொன்னால், முதல்ல கூட்டுத்தலைமைனா என்ன? இவர் நண்பர் சொன்னார், ஒரு தலைவர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது கூட்டுத்தலைமை என்பது என்னவென்றால், இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை பூரா நாங்கள் ஏற்றுக்கிட்டோங்கிறது கூட்டுத்தலைமையா, அல்லது உண்மையிலேயே கூட்டாக விவாதித்து அதில் பெரும்பான்மை கருத்து என்னவோ ஒரு குறிப்பிட்ட முடிவில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கட்சி தலைமைக்குள்ளே விவாதிக்கிறாங்க. அந்த விவாதத்தில் ஒருத்தருக்கு ஒரு மாற்று கருத்து கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பொது முடிவு என்று எடுக்கப்பட்ட பிறகு அந்த முடிவை தலைவரிலிருந்து சாதாரண தொண்டர் வரை பின்பற்றுவது என்பதுதான் கூட்டு தலைமைன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுதான் ஆரோக்கியமான கூட்டுத்தலைமையாக இருக்க முடியும். இடதுசாரி இயக்கங்கள் அப்படிப்பட்ட கூட்டுத்தலைமையை தான் இன்றைக்கு வரைக்கும் படைப்பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வருகிற போது இங்கே அப்படிப்பட்ட ஏற்பாடு இருந்ததா? நம்ம என்ன தான் அம்மா சொல்லிடுவாங்க, அம்மா என்ன சொல்லிடுறாலும் ஒவ்வொரு முறையும் அந்த அம்மாங்கிறத சொல்லி தானே அவருக்கு வழி போக ஒரு நபர் சார்ந்த விஷயமா அது, அல்லது அந்த நபர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறார்கள்ங்கிறத நீங்க கருத்தில் எடுத்துக்க மாட்டீங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 1988-89 இன்றைக்கு யாருடைய ஆலமரத்தின் நிழலில் இருந்து விடுபட்டதாக சொல்றீங்களோ அதே ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய குழு அல்லது அவங்க தலைமையை முழுமையாக கட்சியை அவங்க கைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உண்டான சூழல்ல எப்படி செயல்பட்டார், அதுக்கப்புறம் 91-96 சமயங்கள்ல எப்படி செயல்பட்டாருங்கிறதுக்கு இடையில உண்டான வேறுபாடு என்ன,
அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? கண்டிப்பா இது வந்து ஒரு இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழலை வச்சு ஒரு நபரை மதிப்பீடு செய்வதா, அல்லது அதிகாரம் கையில முழுமையாக இருக்கும்போது அவர் எப்படி செயல்படுகிறாருங்கிறத வச்சு மதிப்பீடு செய்வதா, இப்படின்னு இதை ஒட்டி பல கேள்விகள் அடுக்கடுக்காக வரத்தானே செய்யுது. ஆமா, அதாவது தனிநபர் சார்ந்து என்று வருகிற போது அந்த தனிநபரை சார்ந்திருக்கிற நிலைமை இவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற சேர்த்து பார்க்கணும். நீங்கள் சொன்ன ஒரு காலகட்டத்தில் அந்த கட்சியினுடைய தொடக்க கால கட்டங்கள் அது அந்த கட்சி அது இந்த இந்த தகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிற போது அப்போது இருந்த பல்வேறு அந்த கட்சியில் இணைந்திருந்தவர்கள், திமுகவிலிருந்து வந்திருந்த முக்கியமான தலைவர்கள், இவரெல்லாம் இருந்த போது இருந்த நிலைமை என்பது வேறு. ஆனால் பிறகு படிப்படியாக இவருடைய தனிப்பட்ட ஆளுமை என்பதாக மாறியதில் இந்த அமைச்சர்களும் மற்றவர்களும் அதற்கெல்லாம் உடன்பட்டு போனதில் என்ன பின்னணி? நான் ஏற்கனவே கேள்வி கேட்டேன். வெறும் மக்களுக்கான சேவை செய்வதில் நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்கின்ற அந்த தொண்டு உணர்வுலேருந்து வந்ததா, அல்லது அவர்களுக்கான சொந்த பதவி என்பற அந்த அதிகாரம் என்கிற அந்த ஏற்பாடுகளுக்கு இது வசதியாக இருக்கிறது என்பதால் அந்த சுயநல உணர்வுலேருந்து வந்த அந்த பணிவா என்கிற அந்த கேள்வி கேட்டேன். அதற்கு விடையளிக்காமல் நம்ம வந்து இது மாற்றம் வந்துருச்சுன்னு கொண்டாட முடியும். இதே செய்தியில் பேராசிரியர் ராமு மணிவண்ணன் அவர்கள் இதை பெரிய மாற்றங்கள் வந்தது என்று உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும்னு கருதுகிறேன். ஆனால் அந்த நான் சொன்னது போல இவர்கள் உண்மையிலே மாற்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால், ஒன்று அவர்கள் கட்சிக்குள்ள அந்த அவர் சொன்ன அந்த உட்கட்சி ஜனநாயகத்தினுடைய அர்த்தம் அதுவாக தான் இருக்க வேண்டும். என்னவென்றால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ அவருக்கு அந்த கட்டாயம் அவர்களுக்கே ஏற்பட்டது. கூட்டாக செயல்பட்டாக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு அதிமுக தலைவர்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு விவாதிக்கட்டும், அதில் ஒரு பொது முடிவை எடுக்கட்டும், அந்த பொது முடிவை எல்லோரும் ஒரே மாதிரியாக எதிரொலிக்கட்டும். அது எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் தான் சொன்னீங்க, அந்த தலைமைச் செயலத்துக்கு துணை ராணுவ படை வந்தது பற்றி. மத்திய அரசு மக்கள் மீது தொடுக்கின்ற எத்தனையோ தாக்குதல் இருக்கிறதே, அந்த தாக்குதல்கள் பூரா அதிமுக தலைமை இப்பொழுது சமரசம் செய்து கொண்டு இருக்கிறதோ என்கின்ற கேள்வி வந்து வர தொடங்கியிருக்கல. அப்படி இல்லை என்பதை ஒரு நிலைநாட்டட்டும். இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தலைமை சமரசம் செய்துதா செய்யலையாங்கிறது தெரியாது. அவர்கள் வந்து மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்டனம் தெரிவிக்கிறதா இருந்தா, ஒரு பண்பாட்டு மாற்றம் இங்கு ஏற்பட்டிருக்கிறதாக இருந்தால் அவர்களிடமிருந்து கண்டன அறிக்கைகள் வந்திருக்கலாம், கண்டன பேச்சுகள் வந்திருக்கலாம். ஆனா அவர்கள் சுதந்திரமாக பேசுவது எல்லாமே சசிகலா அம்மையார் வந்து பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும், இன்னும் கூடுதல் சுதந்திரம் உள்ளவர்கள் அவர்கள் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க. அதைத்தான் சொல்றேன். அப்ப இவர்கள் சுதந்திரமாக கருத்து சொல்லியிருப்பதெல்லாம் இது பற்றி வரல. மத்திய அரசுடைய பல்வேறு தாக்குதல்களை பற்றி அவர்கள் எதுவும் கருத்து சொல்லலை. சமூகத்தில் ஏற்பட்டிருக்க எத்தனையோ பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து எத்தனையோ பிரச்சனைகள் செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு, அது குறித்து இவருடைய நிலைமை என்ன என்று சொல்லலை. இப்போ கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிய மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தோண்டிய பேட்டியில் சொல்லியிருக்கிறார், விவசாயிகள் தற்கொலை பிரச்சனை எத்தனையோ வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு, இது குறித்து அரசனுடைய நிலைப்பாடு என்ன, மத்திய அரசு நீங்கள் என்ன பேசுனீங்க, அது குறித்தெல்லாம் ஏன் மௌனமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். அந்த மௌனத்திற்கு மீண்டும் மௌனமாக ஏன் இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு மீண்டும் மௌனம் தானே பதிலாக வந்து கொண்டிருக்கிறது. இதில் அமைச்சரும் கருத்து சொல்லலை, அதிமுக தலைவர்களும் கருத்து சொல்லலை என்கிற போது உண்மையிலே அப்படி கூட்டு சிந்தனை என்பது அவர்களிடம் மலர்ந்து விட்டதா என்கிற கேள்வி நம்ம வைக்கலாமே. அதுதான் மேபி வேணா அவங்களுக்கு அந்த விஷயங்கள்ல இப்போ அஇஅதிமுக தலைவர்களுக்கு ஒரு நீங்க ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்லலாம், ஒரு அலவன்ஸ்னு சொல்லலாம். அதாவது இப்போ வந்து ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு புதிய இது இப்போ வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட். ஸோ இவங்களுக்கு வந்து சுய சிந்தனை அது முன்னாலே இருந்திருக்கும், அவங்களாம் அப்படிலாம் ஒன்றும் சுய சிந்தனை இல்லாதவர்கள் அல்ல. ஆனாலும் இப்போ அந்த கருத்து சொல்கிறது, இப்போ கொள்கை முடிவுகளில் கருத்து சொல்கிறது போகிறது இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன மாதிரியான கருத்து சொல்லலாம், இப்போ இந்த பீரியடில் சொல்லலாமா சொல்ல வேணாமா, அந்த ஒரு குழப்பம் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து உண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், அதனால அந்த இது அவங்களுக்கு கொடுத்தாகணும். பட் மேபி நீங்கள் அதாவது ஒரு லீடர்னு வந்து அவங்க ஜெனரல் செக்ரட்டரியோ யாரோ ஒருத்தர் அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அவர் சொல்கிற மாதிரி மக்களை பாதிக்கின்ற தாக்கம் ஏற்படுத்துகின்ற அனைத்து நடவடிக்கைகளை பற்றியும் அவங்க ஒரு கருத்து சொல்லணும். அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஏதுவாகவும் இருக்கலாம், மத்திய அரசாங்கம் எதிராகவும் இருக்கலாம். ஆனால் கருத்தே சொல்லாதபடி மௌனமா இருக்கிறங்கிற அந்த பழக்கம் இருக்கிறது இல்லையா, அந்த பழக்கத்தை வந்து இதற்கு பிறகு அஇஅதிமுக விலகி கொண்டால் அது வந்து மற்ற கட்சி மீதும் அதை ஏற்படுத்தும். திமுக மற்ற கட்சிகளும், ஏன்னா அவங்களும் இதே மாதிரி அணுகுமுறை தான் இருக்குது பல விஷயங்களில். எல்லா கட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அசௌகரியமான விஷயங்களில் பேசாமல் இருக்கிறதுங்கிறது இது இங்கேன்னு இல்லை, இல்லாமல் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது, இது தேசிய அளவில் இருக்குது. இப்போ வந்து பிரதம மந்திரி மோடி எவ்வளோ விஷயங்களை பற்றி கருத்து தெரிவிச்சிட்டார்.
இந்தியாவில் நடக்கிற எல்லா நிகழ்வுகள் பற்றி சொல்லிட்டாரா, ட்வீட் பண்ணும்பொழுது எல்லாத்தையும் பற்றி ட்வீட் பண்ணார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது, சர்ச்சைகள்லாம் வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து அஇஅதிமுகவுக்கோ இல்லாட்டா பாஜகவிற்கோ மட்டும் அந்த அணுகுமுறை இல்லை, எல்லாருமே பொதுவாகவே செய்கிறாங்க. இது மாறணும். இல்ல எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல அப்படி இல்லை. பட் ஆனா வந்து அதாவது அவங்களுக்கு எது சொன்னா அவங்களுக்கு பலன் தராதோ, அது சொன்னா ஏதாவது பலன் அவனுக்கு எதிராக போயிடுமோ நினைக்கிற விஷயங்கள்ல எல்லா கட்சியுமே தான் மௌனமா இருக்கிறாங்க. அதுல ஒன்றும் அந்த கட்சி நான் விதிவிலக்கா நான் நினைக்கல. இல்லை, இன்னொரு கருத்து நான் சொல்ல அமைச்சர் ஒரே ஒரு அமைச்சர்கள் கடந்த காலத்தில் அடங்கி போயிருந்தது, வாயை திறக்காமல் இருந்தது என்பது எங்கே போய் அது அவர்களை அடக்க முடிந்தது என்பது வெளியே யாராவது கருத்து சொன்னால் கூட அவர்கள் மீதும் அடக்குமுறை பாயும் என்பதை பார்த்துருக்கோம். ஒரு பாட்டு பாடினா கூட அவதூறு வழக்கும் தேச துரோக வழக்கும் எல்லாம் பாஞ்சதில் பார்த்தோம்ல. ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவர் பேசினால் அவர் மீது அவதூறு வழக்கு, அரசை விமர்சித்தால் அந்த செய்தியை வெளியிடுகின்ற ஊடக நிறுவனத்தின் மீதும் வழக்கு என்பதெல்லாம், செய்தியை வாசித்தவர் மீது கூட வழக்கு என்றெல்லாம் ஒரு பெரிய மோசமான கலாச்சாரம் உருவாகி இருந்தது. அந்த கலாச்சாரம் அதைத்தான் நான் வெப்பம்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். அது தலைமையே ஆணையிட்டு நடந்ததா அல்லது அவர்களை குளிர்விப்பதற்காக மற்றவர்கள் செய்தார்களா என்பதெல்லாம் வேறு. ஆனால் இனிமேல் அந்த கலாச்சாரம் தொடராது என்பதை இவர்கள் உருவாக்கினால்தான் கருத்து சுதந்திரம் எந்த விஷயத்தில் அரசாங்கத்தை விமர்சிப்பது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை பற்றி ஒரு நாவல் வருகிறது, அதை எதிர்த்து அவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள், உடனே அந்த நாவலுக்கு தடை விதிக்கிறது. அந்த எழுத்தாளர் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லுகிற அளவுக்குலாம் எல்லாமே வந்து பார்க்குறோமே. அதிகாரிகள் அதில் தலையிட்டு கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பது போலாக கட்ட பஞ்சாயத்து நடத்தின காட்சியெல்லாம் பார்த்துருக்கிறோமே. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தால்தான் பண்பாடு மாறிவிட்டது என்று நமக்கு முடிவுக்கு வர முடியும். நீங்க வெப்பம்னு சொல்றீங்க, ஆனா எந்த பத்திரிகை அலுவலகத்தையும் தீயின் வெப்பம் தாக்கவில்லை, குண்டர்களின் தடிகள் தாக்கவில்லை, சட்டபூர்வமாக எல்லார் மேலேயும் அவதூறு வழக்கு மட்டும்தான் அந்த ஆட்சியில போடப்பட்டது அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறாங்கிறத அதற்கும் சேர்த்துதான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இந்தியாவின் தனி மனிதர்களுக்கான வருமான வரி முறையில் மாற்றம் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூசகமான தகவலை நிதியமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. வரி விகிதங்கள் குறையும், எல்லாரும் ஆனால் கண்டிப்பாக கடைபிடிக்கணும், அந்த நிலையை நோக்கி நாம் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது அகைன் இவர் சொல்கிறது ஒன்றும் புதுசு. நீங்கள் சொல்ல போனால் 1985 விபி சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார், அவரும் இதே கருத்து தான் சொன்னார். இன்ஃபேக்ட் 70களில் வந்து சிஎஸ் நம்ம அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் வந்து 95% இருந்தது, அது அவர் தான் 70% கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தற்படியாக ஸோ எல்லாருமே இந்த 40 வருடங்களாகவே பல நிதியமைச்சர்கள் சொன்ன கருத்தை தான் திரு ஜெய்ட்லியும் சொல்லியிருக்காரு. பட் அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து வாலண்டரி டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கணும், நீங்களாகவே குடிமக்கள் வந்து அவங்களாகவே கட்டணம் வரியை கட்டிடணும் அப்படிங்கிறது ஐ திங்க் அது வந்து யாரும் வந்து அது போய் வரி ஏய்ப்புங்கிறது வந்து எந்த ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனும் நினைக்கிறது இல்லை. ஆனால் அப்பப்போ வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து வந்து நீங்கள் வந்து பயமுறுத்துற மாதிரி அவன் வந்து ஒழுங்காக போயிட்டு இருந்தால் கூட அவனையும் பயமுறுத்தி அந்த மாதிரியான ஒரு அறிக்கைகள் வரும் பொழுது இவங்களுக்கு அதை பற்றி அவங்களுக்கு ஒரு இது சிந்தனை வருது. அதாவது அது அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம அதை செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறதுல வந்து அது மட்டும் இல்லாதபடி அவங்கள வந்து ஒரு ஒரு டாக்ஸ் பேயிங் கல்ச்சர், நீங்கள் ஒரு பண்பாடு சொல்கிறீங்களே, அந்த பண்பாடு வந்து வரி கட்டி கொண்டு வருகின்ற அந்த பண்பாட்டை பின்பற்றுபவர்களுக்கு வந்து ஒரு அப்பப்பொழுது இந்த அறிக்கைகள் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து இத்தனை நாள் பண்ணினதே வந்து முட்டாத்தனம் போல் இருக்குன்னு கூட சில சமயத்தில் அவங்களுக்கு நினைக்க தோணுது. ஸோ அதனால் இந்த நிதியமைச்சர் சொன்னதில் எனக்கு ரொம்ப இதுதான். பட் இந்த மாதிரியான அரசாங்கத்து தரப்பிலிருந்து அந்த வருகின்ற செய்திகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் ஒரே சீராக செய்வோம். நீங்கள் ஒரு 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 ரூலை போடுறீங்கன்னா, இப்போ இந்த கடந்த ஒரு 40-50 நாள்லேயே எவ்வளோ தரம் வந்து விதிகள் மாற்றப்பட்டன, அவ்வளவு மாற்றிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ வந்து அதை பற்றி என்ன அவங்க மாதிரியான சிந்தனை பண்ணி யோசித்து செய்கிறாங்களா போகிறாங்களா? ஸோ அதை ஃபாலோ அதனால் இது வந்து இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் இல்லாதபடி நீங்கள் ஒரு அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏதாவது சொன்னாங்கன்னா தென் இதற்கெல்லாம் வந்து ஒரு நம்பகத்தன்மை அதிகம் வரும். இல்லாட்டா இது ஏதோ ஒரு அறிக்கை, அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது
வரி விதிப்பு என்பது ஒட்டுமொத்தத்தில் ஒரு சமூகம் என்று உருவானதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் புதிய ஏற்பாடு அல்ல. மன்னராட்சி காலத்துலேயும் வரி விதிக்கப்பட்டது. ஆனால் என்னன்னா அப்போ மன்னராட்சி காலத்தில் யார் மீது வரி விதிக்கப்படும், நிலம் வச்சிருக்கிறவங்க, அங்கங்கே தொழில் வச்சிருக்கிறவங்க, இப்படியாகத்தான் இருந்தது. பொதுமக்கள்கிட்ட வந்து சில நன்கொடைகள் வசூலிக்கிறது, கோயில்கள் மூலமாக வரவழைப்பதுங்கிற ஏற்பாடு தான் இருந்தது தவிர மக்கள் மீதான வரி விதிப்பு பெரிய அளவுக்கு, ஏன்னா மக்கள்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்கிறது தெரியும். வரியை விதித்து எங்கேருந்து வசூலிக்கிறது அங்கே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, அமைச்சர் இந்த பேச்சை எங்கே பேசியிருக்கிறார் என்றால், அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கான ஒரு பயிற்சி நிறுவனம், அந்த பயிற்சி நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் அவர்களோட புதுசாக பயிற்சி எடுத்திருக்க அந்த இளம் அதிகாரிகளிடம் பேசுகிற போது இதை சொல்லியிருக்கிறார். ஆனால் அடிப்படையில் என்னன்னா, இது வந்து அதிகாரிகள் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறை மட்டும்தானா? அரசாங்கம் என்ன கொள்கையை வகுக்கிறதோ அதை செயல்படுத்த வேண்டியவர்களான அதிகாரிகள் அவர்கள் தாங்களாக சுயேட்சையாக செயல்படுத்த விட முடியுமா என்று பார்க்கிற போது தான் அரசாங்கம் எப்படிப்பட்ட கொள்கையை கடைப்பிடிக்கிறது. இப்போ அவரே என்ன சொல்லிக்கிறார், லோயர் லெவல் ஆஃப் டாக்ஸஸ் இஸ் என்னது, அது ஹைலி கம்ப்ளைண்ட்ஸ், அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னா சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ லோயர் லெவல் ஆஃப் டாக்ஸிங் அப்படிங்கிறது என்ன நடக்கிறது என்றால், லோயர் லெவல் ஆஃப் பீப்புள் மீதான டாக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, மக்கள் மீதான வரி விதிப்பு. இப்போ நடக்கிறது என்ன, மக்கள் மீது அவர்களுக்கு தெரியாமல் அவருடைய பாக்கெட்லேருந்து அவருடைய வருவாயிலிருந்து நடந்து கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாங்கள் வந்து இப்போ 30% அப்படிங்கிற நிலைமையில இருந்து வரிகளை இன்னும் குறைச்சிடுறோம். நீங்க எல்லாரும் உண்மையான வருமானத்தை சொல்லி வரி வலைக்குள்ள வந்துருங்க அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையான வருமானத்தை சொல்லி உண்மையான வருமான வரியை கட்டுவது ஒவ்வொரு குடிமகனின் கடமை அப்படின்னு சொல்றாரு. அதான் கோட்பாடு அளவில் அதில் யாருக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. உண்மையிலேயே குடிமக்களாக ஒரு நாட்டினுடைய சட்ட பாதுகாப்பு அனைத்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அரசுக்கு அதன் மூலமாக சமுதாயத்திற்கு வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள் தான். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் எங்கே பிரச்சனை வருகிறதால், நான் சொன்ன பாருங்க, மறைமுக வரி மூலமாக மக்களிடமிருந்து அவருடைய இருக்கிற சொற்ப வருவாயிலும் கை வைக்கிறவர்கள் இங்கே ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, சினிமா பார்க்க போயாச்சுனாக்கா இவரும் அதே வரியை தான் செலுத்துகிறாரு, மிகப்பெரிய பணக்காரரும் ஒரே வரியை தான் செலுத்துகிறாரு. தீப்பெட்டி வாங்கினா கூட சாதாரண குப்புசாமிக்கும் ஒரே வரி தான். மிகப்பெரிய அம்பானியை ஒரு தீப்பெட்டி அவர் ஏன் தீப்பெட்டி வாங்க போகிறார், அது வேறு விஷயம். ஆனால் அவரும் அதே வரி தான் செலுத்துகிறார் என்பது போன்ற ஒரு பொது தோற்றம், எல்லாருக்கும் ஒரே ஓட்டு என்பது போல. ஆனால் நிலைமை என்ன, மக்களிடமிருந்து அந்த பணம் பறிக்கப்படுகிறது. திரும்ப மக்கள் மீது தான் மறைமுக வரிகள் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வருவாயிலேயே அதிக இடத்தை பிடித்துடும். மிக அதிகமான விழுக்காடு மறைமுக வரிகள் மூலமாக தான் அரசுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நேரடி வரி விதிப்பு பற்றி திரும்ப பொருளாதார வல்லுநர்கள், இடதுசாரி இயக்கங்கள், மக்கள் இயக்கங்கள்லாம் திரும்ப சொல்லி வருகிறாங்க, நேரடி வரி விதிப்பை இன்னும் வலுப்படுத்துங்கள், விரிவுபடுத்துங்கள் என்று. எத்தனை சலுகைகள் இந்த செய்தியிலே கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு அந்த மொத்த வரி விதிப்பு விகிதம் இருக்கு பாருங்க, இந்த நேரடி வரி மூலமாக குறிப்பாக வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து வரக்கூடிய வரி விதிப்பு என்பது இப்போ 60.6% என்று சொல்கிறார்கள். முதல்ல 2005ஆம் ஆண்டில் 31.3% இருந்தது. இப்போது 60.6% இருக்கிறது என்று. இது ஏதோ அப்போ இவங்ககிட்டருந்து வர வரியை அதிகரிச்சிருக்கிறாங்க என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அது கொடுக்கிறது. ஆனால் அதில் என்னென்ன, அந்த 60.6 என்பது இவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற பல்வேறு சலுகைகள், இவர்களுக்கு தரப்படுகின்ற பல்வேறு வரி தள்ளுபடிகள் அத்தனையும் போக, அப்போ அதெல்லாம் போகன்னா என்ன அர்த்தம், நம்ம ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பார்க்குறோம், இவர்களுக்கு 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி என்றெல்லாம் வரி தள்ளுபடிகள். அவர் வங்கிகளிடம் வந்து வாங்கிய பணத்தில் திருப்பி செலுத்தாமல் வைத்திருக்கிறார்கள், அதற்கு தள்ளுபடி, நீங்களே வச்சுங்க, அது கொஞ்சம் போல வரி மட்டும் செலுத்துங்க என்று சலுகைகள். இப்படியான ஏற்பாடுகள் இருக்கு பாருங்க. அது திரும்ப இதுதான் வலுப்படுத்துகிற நடவடிக்கைன்னு நம்ம கேட்க விரும்புகிறோம். ஆனால் மக்கள் மீது தான் நான் சொன்னது போல் லோயர் லெவல் ஆஃப் பீப்புள் மீது டாக்ஸிங் என்பதுதான் தொடர்கிறது. லோயர் லெவல் ஆஃப் டாக்ஸிங், அதாவது வரியை குறைக்கட்டும். அது பணக்காரர்களுக்கு அங்கக்காக அதிகமான வரி அவங்க சொத்தை பூரா பறிச்சிருங்கட்டலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதை ஒரே விகிதமாக கொண்டு வந்து நேர்மையாக செயல்படுத்தி மறைமுக வரிகளை விட இப்படிப்பட்ட நேரடி வரிகள் மூலமாக அரசுக்கான வருவாய் உறுதிப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பது அரசு. அந்த முடிவை பற்றி இது கடந்த காலத்திலும் அரசுகள் பேசியதில்லை, இன்றைய அரசும் பேசுவதில்லை. வரியை குறைக்கிறது, அதில் வந்து சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவது எல்லாம் மறைமுக வரிகள் பற்றியே பேசுவது இல்லை அப்படிங்கிறதுல தான் போய் முடியுது. கோட்பாட்டு அளவில் வருமான வரியை பற்றி ஜேட்லி சொல்வதை ஏற்க முடிஞ்சாலும், ஆனால் மறைமுக வரியை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்கள்? அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து சீராக இல்லாத சூழல்ல
எல்லாரும் செலுத்தக்கூடிய வரி வந்து அவரவருடைய வருமானத்துக்கு ஏற்றதாக இல்லாத ஒரு சூழல்ல மறைமுக வரியை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை குமரேசன் முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அவர் இந்த மறைமுக வரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு பொருட்களை பற்றி சொல்கிறாரு. இப்போது அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, இப்போ உங்களுடைய பொருளாதார நிலை ஒரு மாதிரி, என்னுடைய பொருளாதார ஒரு நிலை மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால் ஒரு சந்தையில் வாங்கும் பொழுது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வாங்க முடியுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ இதுவே இப்போ மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸுங்கிறது தான் அது அதிகபட்ச விலை தான். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரீட்டைல்காரங்க வந்து தெரிஞ்சவர்னா நீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேட்டும், இப்போ தெரியாதவர்னா எனக்கு ஒரு ரேட்டுமா, அது அதில் தான் அவங்க அந்த மார்ஜின் ஆர் வாட் வருது அது அவங்க இது பண்ணுறாங்க. பட் இதில் இதை பற்றி எல்லாமே வந்து அவங்க வந்து அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட, அதாவது பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அவங்களுடைய அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி, சட்டங்களை பற்றி எந்த மாதிரி மக்களுக்கு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க, எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த விதத்தில் வந்து அரசு அந்த இது இருக்கு இல்லையா, நான் வந்து குறிப்பிட்ட ரீதியில் இவங்க அவங்கன்னு சொல்லலை, அதுவே வந்து நம்மளை வந்து ஒரு பார்த்தோம்னா அவங்க வந்து இதை பற்றியெல்லாம் ஒரு மக்களுக்கு சொல்லணும், போகணும், அவங்களுக்கு தெளிவு கிடைக்கணும், தெளிவோடு அவங்க இதெல்லாம் அப்படின்னு இல்லை. இது வந்து அவங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட் தெரியும், ஒரு லாயர் தெரியும்னா அவர் ஏதோ சொல்வார், அவர் வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவர்னா நீங்கள் அவர் சொல்கிறத நம்பி ஒரு காரியம் செய்கிறீங்களே தவிர, பட் அரசாங்கமே வந்து இந்த மாதிரியான, அதாவது இதெல்லாமே இந்த டேக்ஸ் அவர் சொல்கிற மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து மக்களை வந்து பாதிக்கின்ற விஷயங்கள். அதை பற்றி அவங்க என்றைக்குமே அரசாங்கம் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு எளிமையான மொழியில் உங்களுக்கு இதை நாங்கள் வந்து தெளிவுபடுத்தி சொல்கிறோம் அப்படின்னலாம் அவங்க எந்த முயற்சியும் எடுத்ததில்லை. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு தெரியக்கூடாத ஒரு விஷயமாக, இது வந்து ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமாக, இது ஏதோ ஒரு ட்ரை சப்ஜெக்ட், இது ஏதோ ஏதோ இது மாதிரி ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இப்படியே வச்சுட்டே இருந்து நீங்கள் அது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்பீச்சில் கூட வரும்பொழுது கூட இந்த மாதிரி டேக்ஸ் இது பற்றி டாக்ஸேஷன் ப்ரப்போசல்ஸ் வரும்பொழுது அந்த அதிக கவனம் வந்து இருக்கிறது இல்லை மக்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையில் அந்த ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தலை. இல்லை, சாதாரணமாக நீங்கள் சொல்லும்போது இதை பற்றி அறிவு வந்து ராக்கெட் சயின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, சமீப காலங்களில் ஊடகங்களை பற்றியும் ஊடகங்களில் இது போன்ற உரையாடல்களில் வந்து பங்கேற்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் பற்றியும் என்ன விதமான கருத்து ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா, ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இவர்கள் எல்லாரும் மருத்துவர்கள் ஆயிட்டாங்க, மருத்துவ கருத்துக்களை பற்றிலாம் மருத்துவத்தை பற்றிலாம் சிறந்த வல்லுநர்கள் போல ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க அப்படின்னு நக்கல் பண்றாங்க. டிமானிட்டைசேஷன் வந்ததற்கு பிறகு எல்லாரும் பொருளாதார அறிஞர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் வந்து கருத்து சொல்லக்கூடியவர்களையும், ஊடகங்களில் நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்களையும், ஊடகங்களில் செய்திகளை எழுதி கொடுக்குறவங்களை பற்றியும் இந்த மாதிரி ஒரு நக்கலும் கேலியுமாக கருத்துக்கள் பரவுது. நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னோ அல்லது ஒரு பாமரத்தனமான கேள்விகளையே இவர்கள் எழுப்புகிறார்கள் வச்சுக்கோங்க. வல்லுநர்களாக இல்லாம பாமரத்தனமான கேள்விகளையே, அறியாத கேள்விகளையே இவர்கள் வந்து அவர்களுடைய ஊடகங்கள் எழுப்பினா கூட அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு அப்படிங்கறத முற்றிலுமாக. ஆமா ஆமா இல்ல, அதாவது இப்போ அதாவது இப்போ பொருளாதாரத்தை பற்றியோ இல்லாட்டா இப்போ அதாவது இப்போ அகைன் இப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இந்த ஹெல்த், அதாவது ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வாழ்கின்ற முறையில் வந்து எல்லாருக்குமே பலவிதமான பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு ஆர்வத்தில் தான் வந்து எல்லாரும் பேசுகிறாங்களே தவிர, அதனால் வந்து அவங்கள நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது ஒரு விஷயத்தில் இருக்கட்டும். ஸோ ஜனநாயக நாட்டில் நக்கல் கேலி எல்லாரும் பண்ணலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, பண்ணிட்டு போட்டோம். ஸோ அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் நக்கல் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம், அது எனக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை சொல்வதற்கு இந்த ஊடகங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குன்னா அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர, அதில் நீங்கள் அதை எப்படி செழுமைப்படுத்தலாங்கிறது தான் அங்கே தான் அவங்க இன்டர்வியூன் பண்ணணும். பட் இப்போ என்னன்னா, அரசாங்கம் வந்து அரசு இயந்திரம் என்பது இந்த மாதிரி பொருளாதாரம் பற்றியோ இல்லாட்டா இந்த டாக்ஸஸ் பற்றியோ
என்னைக்குமே வந்து உங்களுக்கு மக்களுக்கு புரிகின்ற அளவில், அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற அளவில் இதெல்லாம் அவங்க தெளிவுபடுத்தி விளக்கம் கொடுத்து அது மாதிரிலாம் அவங்க செஞ்சதே கிடையாது. அதனால இது வந்து இது தெரியக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்ததோன்னு கூட எனக்கு சில சமயத்தில் தோணுது. கடைசி அந்த கேள்வியில் அழகாக முடிச்சார். தெரியக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது விஷயம் மக்களுக்கு புரியும் வகையில் சொன்ன, புரிஞ்சிட்டாக்கா அவங்க கொந்தளிச்சிருவாங்க. இவ்வளவு அக்கிரமமாக எங்கள் பேரால், ஜனநாயகத்தின் பேரால் எங்களுக்கு எதிராகவே இவ்வளவு கொடுமைகளான்று அவங்க கொந்தளிச்சிருவாங்க தான் புரிய விடாமல் வச்சுக்கிறது அவங்க நல்லது. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, ஊடகவாதங்களை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களை பற்றி சொன்னீங்க. குறிப்பிட்ட பொருள் பற்றி அந்த குறிப்பிட்ட துறையில் வல்லுநராக இருக்கிறவர்கள் மட்டும்தான் கருத்து கூற வேண்டும் என்பதே ஒரு சர்வாதிகாரம். ஆனால் அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. இப்போ டிமானிட்டைசேஷன் வந்து டிஹியூமனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை சொல்லலாம்ல. பருத்து அதுக்கு அவர் சொன்னது போல் அவர் பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள். அப்படி இல்லை நாங்கள் இப்படி நான் மாற்று நடவடிக்கை இருக்குன்னு அவங்க விளக்கம் சொல்லட்டும். ஆனால் இன்னன்னார் தான் கருத்து சொல்லணுன்ட்டுலாம் வரையறுக்க முடியாது. அது மாதிரி தான் இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து கருத்து இருக்கிறதுனா அவரோட உள்ளர்த்தம் என்ன? அவர்களுக்கு கிடைத்த அப்படிப்பட்ட உயர்தரமான சிகிச்சை ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு கிடைக்குமா, கிடைக்க வேண்டாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தலாம்ல. அரசு மருத்துவ அப்படிலாம் வெளிப்படுத்த வேண்டாமா அப்படின்னு அடுத்த கட்ட விவாதத்துக்கு கொண்டு போகலாம்ல. எனவே அதுக்கான கருத்து இருக்குது, அதுக்கு மதிக்க வேண்டும், அது பதிலளிக்க வேண்டும். ஆனால் இப்போ இதில் இன்னொரு விஷயத்த சொல்லணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ எந்த பின்னணியில் இதெல்லாம் வருகிறது என்ற பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் மார்க்கெட், அந்த பங்குச்சந்தையில் அடைகிற ஆதாயங்களுக்கும் நீங்கள் வரி செலுத்தியாக வேண்டும், அதை நீங்கள் அப்படியே நீங்கள் சம்பாதிச்சுட்டு போயிட முடியாதுன்னு ஒரு கருத்தை சொல்கிறார். ஆனால் அவர் உண்மையிலே அவங்க மேலாம் வரி விதிச்சிருவாங்களா? ஆனால் அவங்க தான் தீர்மான சக்தியாக இருக்கிறாள் என்கிற போது அது மிகப்பெரிய அப்படிலாம் வரி விதிக்கிற துணிவு வந்து விடுமாங்கிற கேள்வி. ஆனால் ஒரு பேச்சுக்காவது அவர் அப்படி பேசினாருங்கிறத அதை நடைமுறைப்படுத்தினா நல்லதுதான்னு பார்க்குற போது அதற்குள் என்ன நடந்துச்சு? அந்த பங்குச்சந்தையில் ஆளுமை செலுத்திய மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. மறுநாளே இதே நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர் விளக்கம் சொல்ல, இல்லை இது எல்லாரையும் சொல்லலை, அவர் இதில் ஃப்ராடு பண்ணுறவங்கள மட்டும்தான் அவர் பேசினார், அவரோட பேச்சை வந்து ஊடகங்கள் திருத்தி வெளியிட்டு விட்டன. இது எதுக்குங்க? அப்போ யாரை சமாதானப்படுத்துவதற்கு? அதை தான் சொல்கிறேன். இவர்கள் வந்து இவருடைய கொள்கை வந்து அப்படிப்பட்ட பெரும் செல்வத்தை குவித்து கொண்டு ஒட்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தங்கள் கையில் வைத்திருக்கிறவர்களை தொடர்ந்து பாதுகாப்பதாக இருக்கிறது. லோயர் லெவல் ஆஃப் பீப்புளை மீண்டும் மீண்டும் கைவிடுவதாக இருக்கிறது. அதை திரும்ப திரும்ப ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட கூட்டங்களை போய் ஏதாவது கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கிறார்கள். இது குறித்தும் கூட நான் கருத்து சொல்ல முடியும். ஏன்னா அதில் பாதிக்கப்படுறவன் நான், பாதிக்கப்படுகிற மக்களோடு இருக்கிறவன் நான். அந்த மக்கள் இந்த உண்மையில் அரசு புரிய வைக்கிறதோ இல்லையோ, புரிய வைக்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இவருக்கும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இல்லை, அது ஸ்டாக் மார்க்கெட் சொன்னதுனால அந்த அவர் பிரதம மந்திரி சொன்ன ஒரே ஒரு இதில் ஒரு கடந்த ஒரு பல வருடங்களாகவே இப்போ என்னென்னா டிமேட் இருக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஸோ இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் தான் பலது நடக்குது. ஸோ அதனால் அதில் வந்து நீங்கள் ஏமாற்றம், அதாவது அரசாங்கத்தை ஏமாற்றி நீங்கள் சம்பாதிச்சிட முடியுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிக 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 குறைவு. அதனால் இது எல்லாமே மானிட்டர்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பேங்க்கு உங்களுக்கு எல்லாமே கேஷ்லெஸ், இப்போ கேஷ்லெஸ் எக்கானமி இப்போ சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் 4 வருடத்துக்கு முன்னால் ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸை விற்றேன். அப்போ வந்து இது எல்லாமே இதுதான், எல்லாமே ஒயிட் டிரான்சாக்ஷன் தான். அப்படி தான் இருக்க முடியும், அப்படி தான் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு அப்படி ஏமாற்றுக்கிறாங்கன்னா அந்த ஏமாற்றுக்கிற இது வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இருக்கிற. அதாவது இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது அந்த முறை. அதுக்காக சொல்ல வரேன். எல்லாரும் எல்லாத்தை பற்றியும் கருத்து சொல்லலாம். அந்த ஜனநாயகத்தில் இயக்குனர் சுராஜும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ திரும்ப அதற்காக மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு இன்றைய செய்திகளில் இருக்கு. நடிகைகள் வந்து புடவை கட்டி கொண்டு நடித்தால் நான் அந்த படத்தை விரும்பி பார்ப்பது இல்லை. அவர்கள் எவ்வளவு தூரம் ஆடையை குறைக்கிறார்களோ அவ்வளவு தூரம் தான் மக்களிடத்தில் வரவேற்பு பெறுகிறதுன்னு அவர் சொன்ன கருத்துக்கு நடிகைகள் நயன்தாரா, தமன்னா போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இன்றைய நாளிதழ்களில் செய்திகள் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சமூகத்தில் நீங்கள் சில பேர் பேசுகிறத கவனிக்கலாம். நடிகைகள் குறைந்த ஆடையுடன் போஸ்டர் பார்க்குற போதோ, படத்தில் வரக்கூடிய காட்சிகளை பார்க்குற போதோ, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க பாருங்கள் என்று அவர்களை மிக இழிவான மொழியில் பேசுகிறவர்கள் கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ தெரியும், பணத்துக்காக அந்த நடிகைகள் செய்தார்களா, அதில் நீங்கள் சொன்ன புடவை கட்டி கொண்டு நடிப்பதை மக்கள் விரும்பவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவருடைய புடவையை உருவி விடுவது யார் என்றது இப்பொழுது பளிச்சென்று தெரிகிறது. அந்த இயக்குநர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் வைத்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் அதன் மூலமாக இத்தனை கோடி நான் போட்டுக்கிறேன்னா திரும்ப இத்தனை கோடி எடுப்பதற்கு மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நியாயமான சிந்தனை கூட அரித்து விட்டு அந்த பணத்தை நான் எடுத்தாக வேண்டும் என்பதற்காக புடவையை உருவுவேன் என்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் யார் என்பதை காட்டுகிறது.
இப்போ இயக்குனர் சுராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஆனால் நான் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயம் தான். அதுதான் நல்லது. நீங்கள் சொன்னீங்க அந்த கருத்து அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார், அதற்கான மாற்று கருத்து வெளிவந்தனா உடனே தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்கிறார். அது குறித்து இப்போ நம்ம கருத்து சொல்லிக் கொண்டிருக்கோங்கிறது இதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான பண்பாடு தான். இது வளரட்டும். ஆனால் இது எங்கிருந்து வருகிறது? இது ஒரு சுராஜ் என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய வாயிலிருந்து திடீரென்று அல்லது அவர் கையிலிருந்து திடீரென்று வந்து விட்டதா? திரும்ப திரும்ப நம் சமூகத்தில் ஊறி போயிருக்கின்ற திரும்ப திரும்ப வலுவாக கட்டமைக்கப்படுகின்ற அந்த வலுவான அந்த ஆணாதிக்க சிந்தனை, ஆணுக்கு கட்டுப்பட்டவளாகத்தான் பெண் இருக்க வேண்டும், ஆணை திருப்திப்படுத்துவர்களாகத்தான் பெண் இருக்க வேண்டும், ஆணுக்கு மகிழ்ச்சி அளிப்பவளாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வக்கரமான பார்வை, அதிலிருந்து வருவதுதானே இது. இப்போ சமூக வலைத்தளங்களில் தான் அவருடைய கருத்தை சொன்னார்னு வந்திருக்கு. இப்போ அதே சமூக வலைத்தளங்களில் பெண்களை இழிவுபடுத்தி அந்த சமூக வலைத்தளங்களில் தான் சுராஜுடைய கருத்துக்கு எதிர்கருத்துக்கள் நிறைய வந்தன. அது ஆரோக்கியமான விஷயம். ஆனால் அதே சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக்கில் பாருங்கள், ட்விட்டரில் பாருங்கள், எதுலேயும் பாருங்கள், எவ்வளவு இழிவான முறையெல்லாம் பெண்களை சித்தரித்து கருத்துக்கள் வருகின்றன. உதாரணமாக குறிப்பாக பொதுமக்களிடையே கலந்து பழகுகின்ற, பொது பிரச்சனைகளுக்காக தலையிடுகின்ற பெண்களை பற்றி எவ்வளவு கேவலமான முறையெல்லாம் கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. அப்படிப்பட்ட நிலைமையில அதற்கு பாதுகாப்பாக மிகப்பெரிய வலுவான குரல் சமூகத்தில் இன்னும் ஒழிக்கலைங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. ஆனால் திரும்ப இப்போ பெண்கள் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் அக்கிரமங்கள் நடக்கின்றன, பாலியல் வன்முறைகள் ஏன் நடக்கிறது என்றால் பெண்கள் இரவில் 9 மணிக்கு வெளியே வரனால தான் நடக்கிறது என்று திரும்ப திரும்ப கருத்துக்கள் பதியப்படவில்லையா? ஏன் இன்னொரு பதில் அதை விட மிகப்பெரிய தாக்குதல். நேற்றைக்கு கூட ஒரு செய்தி படித்தேன். ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் இது டொகாடியா பேசுகிறார். ஆர்எஸ்எஸ் தலைவர் இல்லை இவர். அவர் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்து பெண்கள் ஒவ்வொருவரும் 10 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி திரும்ப திரும்ப பெண்களை இப்படியே தாக்கி கொண்டு அவர்களை வெறும் பிள்ளை வரும் எந்திரங்களாக மாற்றிக்கொண்டு இருக்கின்ற ஒரு சமூக அமைப்பில் பெண்களை இழிவுபடுத்துவது நடிகையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொழில்துறையில் முன்னேறிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு சமரசம் செய்து கொண்டு தான் முன்னேறுகிறார் என்ற கருத்தை திரும்ப திரும்ப விதைக்கிற ஏற்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு எதிரொலி தான் சுராஜினுடைய பேச்சை வெளிப்பட்டதாக நான் நினைக்கிறேன். சுராஜினுடைய கருத்துக்கு மாற்று கருத்தை சொல்லக்கூடிய 2 நடிகைகளும் ரொம்ப பிரமாதமாக கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. தமன்னா சொல்லியிருக்கிறாங்க, we are actors and should not at any point be objectified as commodities அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய போராளியினுடைய சொற்கள் இவர்களுடைய எதிர்ப்பாக வெளிப்படுகின்றன. எங்களை வெறும் ரத்தமும் சதையும் இல்லாத பொருட்களாக சித்தரிக்கிறதை கைவிடுங்கள், நாங்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ ஒன் திங் என்னன்னா, நம்ம தமிழ் படங்களில் ஒரு பெரிய மலை ரொம்ப பனி பிரதேசத்தில் படம் ஷூட்டிங் வரும் சீன். அதில் ஹீரோ கோட் சூட் போட்டுருப்பாங்க. இவங்க ஹீரோயின் ரொம்ப எப்படி தான் எனக்கு அவங்களுக்கு ஸ்டீல் அண்ட் அயன் இருந்துச்சான்னு தெரியல உடம்புக்குள்ள. ஸோ அது ஒரு நம்ம அந்த ஒரு ரொம்ப மிகவும் ஒரு செயற்கையான ஒரு நடனம் ஆடணும்னா இவங்க காலில் ஷூ கூட போட்டுக்க கூடாது. ஆமாம் ஆமாம். அது ஒரு அதாவது அவ்வளவு செயற்கை, எல்லாமே செயற்கை தான். பட் ஏதாவது அது செயற்கையில் செயற்கை, அது ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்கள் தமிழ் படங்களில் நீங்கள் ரொம்ப நீண்ட காலமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நடிகைகள் வந்திருக்காங்க. அதாவது வேர்ல்டு கிளாஸ் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஆன்லைன் வந்திருக்காங்களான்னா நான் அது சொல்ல முடியாது, தனி விவாதம். ஸோ அதனால் அவங்களுடைய பங்கை அங்கீகரிக்கப்படாமலேயே இருக்கிறதுனால, பெண்களுடைய பங்கு இந்த திரைப்படத்துறையில் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் அவ்வளவு ஒரு இளக்காரமாக அவரால் பேசியிருக்காரு. அது இந்த குறிப்பிட்ட நபர்னு இல்லை, அவருடைய அந்த மனப்பான்மை பல பேருக்கு இருக்கு அந்த துறையில். அந்த துறையில் மட்டும் இல்லை, பல துறைகள் இருக்கு. ஸோ அதுதான் இப்போ மாறணும். அதுக்கு அவங்க அவருடைய சுய சிந்தனையும் இல்லை, அது சமூகத்தில் நிலவக்கூடிய பல மதிப்பீடுகளுடைய அது ஒரு உள்ளடக்கம் தான். அதனால அது அதாவது இப்போ அது அதுக்காக அப்படி சொல்லி அவர் தப்பிச்சிட முடியாது, தப்பிக்கலாம். அவர் நல்ல வேளை அந்த விதத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு, அது ரொம்ப கண்ணியமாக நடந்துட்டாரு, தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இவங்களுடைய இந்த பெண்களை பற்றி, அந்த பெண் நடிகர்களை பற்றியான அணுகுமுறை இருக்குல்ல, தமிழ் திரைப்படத்துறையாக இருக்கட்டும், இல்லாட்டா இந்திய திரைப்படத்துறையாக இருக்கட்டும், அது அடிப்படையில் மாறணும். அது மாறாத வரையில் இந்த மாதிரி சில கருத்து சொல்லிட்டு அப்புறம் இந்த கருத்துக்கு ஏதாவது எதிர்ப்பு வரும்பொழுது அதுக்கு நான் மன்னிப்பு சொல்கிறதுங்கிறது இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக மாறிவிடக்கூடாது. அதாவது இதை நான் இன்னொன்று நினச்சி பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, அந்த ஒரு நடிகை என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் நடிகர்கள், இந்த கலைஞர்கள் எங்களை வெறும் விற்பனை சரக்காக மாற்றி விடார்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இப்படிப்பான சொல்லாடல்கள் இவர்களிடம் வருவது என்பதே ஆரோக்கியமானது. ஏன்னா மாதர் இயக்கங்களும் மகளிர் உரிமைக்காக போராடியவர்களும் வாயிலே வந்து கொண்டிருந்த வார்த்தைகள் இவர்கள் மத்தியிலும் எதிரொலிக்க தொடங்கி இருப்பது நல்ல விஷயம்தான்.
அது அவர்கள் அது துறையில் இருக்கிறவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா துறையில் மட்டுமில்லை, எல்லோருக்குமே பொருந்தும். உதாரணமாக நம்மலாம் ஊடகத்தில் இருக்கிறதுனால, நம்ம 3 பேருமே ஊடகத்தில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மார்ச் 8ஆம் தேதி எந்த ஆண்டு நினைவுக்கு வரவில்லை. அப்பொழுது எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் மார்ச் 8ஆம் உலக மகளிர் தினத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை வெளியிட பல்வேறு படங்களை வெளியிட்டார்கள். நாங்கள் கூட எங்கள் பத்திரிகைகளை கூட்டாக பெண்கள் கல்லூரிக்கு சென்று வருகிற படத்தெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தோம். இந்த மாதிரிலாம் போட்டணும். ஒவ்வொரு பத்திரிகை இப்படி செய்தாங்க. ஆனால் ஒரு பத்திரிகை ஒரு மதுக்கடையின் முன்னால் ஒரு மது பாட்டிலை வாங்கி குடித்து கொண்டிருக்கின்ற ஒரு உழைப்பாளி பெண், மீன்பாடி வண்டியை இழுத்து கொண்டு போகின்ற ஒரு உழைப்பாளி, அந்த மீன் கவிச்சி வாட போகணும் என்பதற்காக கூட அவர் குடிச்சிருக்கலாம். அதை போட்டு விட்டு அந்த படத்தை போட்டது கூட தவறு இல்லை. அது ஒரு தலைப்பு போட்டிருந்தார்கள், இதற்குத்தான் பெண் விடுதலையா என்று. ஆக பெண் உரிமையின் மீது எப்பேற்பட்ட தாக்குதல் அது. ஆக இந்த மாற்று சிந்தனை உருவாக்க வேண்டிய ஊடகத்திலேயே இப்படிப்பட்ட கண்ணோட்டம் தான் இருக்கிறது என்றால் அது சமூகத்தில் எப்படிப்பட்ட எதிர்வலிப்பு ஏற்படும். அப்போ எவ்வளோ பெரிய அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இன்னும் நீண்ட நெடிய விவாதங்கள், நீண்ட நெடிய போராட்டம் நடக்க வேண்டும் என்கிற அந்த யதார்த்தத்தை அது புரிய வைக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.